ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு சௌந்தரிய லஹரியில் 75வது ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். தவஸ்தன்யம் அந்நே, தவஸ்தன்யம் அந்நே, அந்நேன்னு பிரித்து சொல்லும்போது தரணிதர கன்யே ஹிருதயதः பயப்பாராவார பரிவஹதி சாரஸ்வதமிவ, பரிவஹதி சாரஸ்வதமிவ தயாவத்யா தத்தம் திரவிட சிசுராஸ்வாத்ய தவயத், தயாவத்யா தத்தம் திரவிட சிசுராஸ்வாத்ய தவயத் கவீனாம் பிரௌடானாம் அஜனி கமனீய கவயிதா, கவீனாம் பிரௌடானாம் அஜனி கமனீய கவயிதா. அதானது பகவத்பாதால் என்ன சொல்றாருன்னா, மலையரசனின் மகளே, உன்னுடைய ஸ்தனங்களிலிருந்து பெருகும் பால் இதயத்தில் தோன்றிய பார்க்கடல் போலவும், என்னுடைய மனசுல தோன்ற பார்க்கடல் போலவும் சாரஸ்வத பிரவாகம் போலவும் எனக்கு தோன்றுகிறது. அதனால உன் பாலை அருந்தி திராவிட நாட்டில் பிறந்த நான், திராவிட நாடுன்னா திராவிட நாட்டில் பிறந்தவர் யாரு? சங்கரன், கேரளாவில் எனும் இந்த சிசு பெரிய வித்வான்களுக்கிடையே எல்லாரையும் கவரக்கூடிய கவியாக ஆகிவிட்டான் அல்லவா. இந்த சிசுவாகிய நான் உன்னுடைய ஸ்தனங்களிலிருந்து பெருகிய பால் சாரஸ்வத பிரவாகம் போல இருந்தது. அதை நான் பருகினதுனால நான் எல்லாருக்கும் வித்வானாக மாறிவிட்டேன் அப்படின்னு பகவத்பாதால் சொல்றாரு. இப்போ நம்ம இதை ராகமா சொல்லலாம். தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயதः, தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயதः பயப்பாராவார பரிவஹதி சாரஸ்வதமிவ, பயப்பாராவார பரிவஹதி சாரஸ்வதமிவ தயாவத்யா தத்தம் திரவிட சிசுராஸ்வாத்ய தவயத், தயாவத்யா தத்தம் திரவிட சிசுராஸ்வாத்ய தவயத் கவீனாம் பிரௌடானாம் மஜனி கமனீய கவயிதா, கவீனாம் பிரௌடானாம் மஜனி கமனீய கவயிதா தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயதः பயப்பாராவார பரிவஹதி சாரஸ்வதமிவ தயாவத்யா தத்தம் திரவிட சிசுராஸ்வாத்ய தவயத் கவீனாம் பிரௌடானாம் அஜனி கமனீய கவயிதா அப்படின்னு பகவத்பாதால் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு 76 நாளை பார்க்கலாம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீமாத்ரே நமஹ. ராம் ராம்.